என்ன புடவையெல்லாம் மாறி இருக்கு, பிளவுஸ் கூட மாறி இருக்கு. இதெல்லாம் யாரு மாத்தினது? என்னத்துக்கோசரம் மாத்தினாங்க? நேத்து என்னதான் நடந்துச்சுன்னு ஒன்னும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ, அசிங்கமாயிடுச்சே அசிங்கமாயிடுச்சே. நான் இப்ப என்ன பண்ணிட்டோம்? எந்திரிச்சதுல இருந்து இந்த தலைவலி வேற மண்டைய புழக்குது. பூமி, நைட் என்ன உண்டு இல்லன்னு ஆக்கிட்ட? என்னது உண்டு இல்லன்னு ஆக்கிட்டனா? அப்படி என்ன பண்ண? என்ன பண்ணியா? நீ என்ன பண்ணலன்னு கேளு. நீ பண்ண கலாட்டா கொஞ்சமா நஞ்சமா முடியலடா சாமி. அதெல்லாம் ஓகே. இந்த புடவைய நான் எப்போ மாத்திக்கினேன்? புடவை நீ எங்க மாத்துன? நான் தானே மாத்தி விட்டேன். என்னது நீங்க மாத்தி விட்டீங்களா? நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன்? நான் தான் மாத்தி விட்டேன். ஐயோ, புடவை பிளவுஸ், கடவுளே கடவுளே, பாத்துருப்பானோ? மொத்தத்தையும் பாத்துருப்பானோ? என்னடா இது, நம்ம பொழப்பு இப்படி நார பொழப்பாகுது. மானம் போச்சு. இதெல்லாம் உனக்கு தேவையா ராணி? ஏய், என்ன நீ யாருக்கிட்டயும் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற? நான் உன் புருஷன் தானே. இல்லன்னு எப்படி உன்னாண்ட சொல்ல முடியும்? யாரோ எதையோ குத்தாத குடிச்சு இதெல்லாம் உனக்கு தேவையா ராணி? ஏய், என்னாச்சு? ரொம்ப தலை வலிக்குதுங்க. இது நீ முன்னாடியே சொல்லக்கூடாது. இரு வரேன். வா, வந்து உட்காரு. வா, உட்காரு. கொடுங்க, நான் தேய்ச்சுக்கிறேன். இரு பூமி, நானே தேய்ச்சி விடுறேன். பூமி, இரு, நான் போய் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். சரியா? சரி பூமி, ஆவி புடி. இதுல யூக்கலிப்டஸ் ஆயில்லாம் போட்டிருக்கேன். வா. இது எதுக்குங்க? போதும், இதுவே நல்லாதான் இருக்கு. நீ ஆவி புடி, அப்பதான் தலைவலி சரியாகும். வா. எங்கப்பா பொம்மைய காணோம்? தோ இங்கதான் இருக்கா. அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு பயங்கர தலைவலின்னு சொன்னாலா, அதான் ஆவி பிடிக்க வச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா புடி, நல்லா இழுத்து மூச்சை விடு. அப்பதான் தலையில கூத்துருக்கு நீரெல்லாம் போகும். அப்புறம் தலைவலி தானா சரியாயிடும். சரி, நீ இங்கே இரு. நான் பாட்டி கிட்ட சொல்லி உனக்கு பிளாக் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சா உனக்கு இதமா இருக்கும். என்னடி? கொன்றாத விடுறி. என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ அக்கா, நேத்து என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்ன ஆச்சு? யாரோ என்னத்தையோ குத்துட்டாங்கக்கா. அத குச்சதான் எனக்கு தெரியும். இப்போ காலையில எந்திரிச்சு பார்க்க சொல்லோ, ஏதோ என்னென்னமோ அந்த மாதிரி இருக்குது. புடவை நீ இங்க மாத்துன, நான் தானே மாத்தி விட்டேன். அப்ப நான் சொன்னது நடந்துருச்சு. கண்ணால கன்ஃபார்ம். இப்போ தெரியுதா நான் ஏன் உன்னை கொல்ல வந்தான்னு? அக்கா நின்று நின்றுக்கா.
மரியாதையா நில்லு. இந்த பாரு வாடா நில்லுக்கா. பூமி ஐயோ. நான் எஸ்கேப். என்ன பூமி தலைவலின்னு சொன்ன நீ பாட்டுக்கு ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்க. எல்லாம் சரியாயிடுச்சு அதுக்குள்ள? ஐயோ தாடிகார மானத்தை வாங்குறானே. கொலை வெறியில துரத்தின்னு போனது விளாட்டா இருக்குதா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. பாத்தியா என் கை பட்டதும் தலைவலி பறந்து போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தர்ஷினி காஃபி எடுத்து வருவா. அதையும் குடிச்சனா மொத்த தலைவலியும் போயிடும். ஐயோ கடவுளே கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஏம்மா தாங்க முள்ளடா சாமி. தாமரை, என்னம்மா நிஜமா தான் சொல்றியா நீ? இத கேட்க கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்குமா. இத என்னால நம்பவே முடியலையம்மா. எனக்கு கூட நம்பறதுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ராணி மனசுல ஒரு பெரிய மாற்றம் வந்துகுது. அத காமிச்சுக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கின்னு தவிச்சுனுக்குறா. ஆனா இத்தனை நாள் கூட பழகுற எனக்கு அந்த மனசு கூட தெரியாதா? அதனால தான் சொல்றேன், பஞ்சு நெருப்பியும் பக்கத்துல பக்கத்துல வச்சாக்கா அவங்களுக்குள்ள ஏதாவது பேஜாராகி பக்குன்னு பத்திக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன். புரியுதுமா. ஆனா அவ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது செய்யன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காளேம்மா. என்னதான் அவ சோக்கா பேசினாலும் அவளும் ஒரு பொம்பளை தானே. அவளுக்கும் எல்லா ஃபீலிங்கும் இருக்கும் தானே. அதனால தான் வெக்கப்பட்டு மறுகிறா. இதான் நெசம். ரெண்டாவது பொம்மி என்ன செய்வாளோ ஏது செய்வாளோன்னு அவளுக்கு மனசுல பயம். என்னம்மா நீ ஏதோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? சித்தார்த் நல்லா இருக்கிறத தான் பொம்மி விரும்புவா. ஒருவேளை இப்படி ஒரு விஷயம் நடந்தா பொம்மி ஆசீர்வாதம் தாமா பண்ணுவா. ஐயோ பெருசுக்கு இன்னும் விஷயமே புரியல போலுக்குதே. சரி என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். சரி இப்ப என்னதான் பண்ண போறீங்க பெரியவர? நீ என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் விடு. சித்தார்த், பொம்மி வா வா. அஞ்சல எல்லாரும் வந்துட்டோம், என்னன்னு சொல்றேன். அஞ்சல, சித்தார்த்த பூமியை எதுக்கு கூப்பிட்டேன்னா எல்லாரும் இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு தான். என்ன விஷயங்க? இல்ல, ஏற்கனவே பரிகார கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ண போதெல்லாம் ஏகப்பட்ட தடைகள் வந்துச்சு. இப்ப அப்படி ஒரு தடை வராம இருக்கணும்னா நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு சித்தார்த்தும் பொம்மியும் தம்பதி சமேதரா போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு படுதுமா. இத வேற நீங்க என்கிட்ட சொல்லணுமா என்ன? ரொம்ப நல்ல விஷயங்க, தாராளமா போயிட்டு வரட்டும். அப்பா சித்தார்த், தாத்தா பொம்மியை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு உடனடியா போயிட்டு வாப்பா. சரிங்க தாத்தா, போயிட்டு வந்துடுறோம். மா, 2 பேரும் தனியா குலதெய்வ கோயிலுக்கு போறாங்களாம்மா. அப்போ அவங்க 2 பேரும் ஜோடியா மேல போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம். ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க ஆட்டத்தை? அதுக்கு அவ என்ன ஆட்டம் ஆட போறாளோ? வாயை திறந்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க. திறக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. என்னடியே புருஷனும் போஞ்சாதியமா கோயிலுக்கு கிளம்புறீங்க போலுக்குது? இந்த பாரு, உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன் சொல்லிட்டேன். என்னத்துக்கோசரம் இப்படி கோச்சுனுக்குற? எக்கா, தாடிகாரன் கூட போறதுக்கே பயமா இருக்குதுக்கா. வீட்டுல அத்தனை பேர் இருக்க சொல்லோ அவன் பாட்டுக்கு கிசு மேல கிசா குத்துனே இருந்தான். இந்த பெருசு அது இதுன்னு சொல்லி குலதெய்வ கோயிலுக்கு அனுப்பி வைக்குது. அவன் அங்க போய் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு மனசு கிடந்து பக்கு பக்குன்னு அச்சுக்குதுக்கா. ஏய், நீ ஒன்னும் பயப்படாத. போறது கோயிலு. டாடிக்காரரு நீ நினைக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டாரு. நீ என்னதான் வேணான்னு சொன்னாலும் உன் கண்ணுக்குள்ள அந்த லவ் தெரியுதுடி. இந்த பாருகா, என் வாயில ஏதாவது வண்டியா வந்துரும் சொல்லிட்டேன். வண்டியா வருதோ இல்லையோ, இப்ப திட்டினுக்கிற அத்தே வாயால
அந்த தாடிக்காரர் தான் என் புருஷன்னு மனசார சொல்ல போறேன். அது எனக்கு நல்லா புரியுது. எக்கோ 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 ஏங்கா நீலாம் பேதியில தான் போவ பாத்துக்க. என்னடியே நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சா பேதியில போவா அது இதுன்னு திட்டிங்க கிடக்குற. இந்த பாருகா, பால் மாறுற ஆளே கிடையாது. சொன்னா ஒரு பேச்சு சொன்னதுதான். இந்த கண்ணால காட்சி எல்லாம் செட் ஆகாது, எனக்கு வேணா சொல்லிட்டான். கிடையவே கிடையாது. கண்டிப்பா நீ கோயில்ல இருந்து வர சொல்ல மனசு மாதிரி தான் வருவேன்னு எனக்கு தோணுது. எக்கா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை அப்படியே கொன்றுவேன் பாத்து. நிறுத்து. இந்த பாரு, நமக்குள்ள எப்ப இப்படி சண்டை வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஞாபகம் இல்ல. என்ன பண்ணுவோம்? இரு. ஒரு காயினத்து டாஸ் போடுவோம். அதுல என்ன உழுதோ அதை வச்சு தீர்மானிப்போம். எக்கா நான் தான் ஒன்னும் இல்லன்னு சொல்றேன்ல. அதுக்கப்புறம் நீ இன்னத்துக்கோசரம் டாஸ் போடுவோம் அது இதுன்னு சொல்லி நிறுகிற. இது என்ன மேட்சா? எங்களை வச்சு விளையாட்டு இருக்க. ஏய் சும்மா பிலிம்பு காட்டாதம்மா. இந்த பாரு, நீ என்ன சீனு போட்டாலும் உன் மனசுக்குள்ள என்ன ஆகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா உன் மனசுக்குள்ள அந்த சித்தார்த் தம்பி தாங்கிறாரு. அத இப்ப சுண்ட போற காயின்னு காட்டி கொடுக்க போகுது. சரி அப்படியேதான் சுண்ட பாப்போம். நீ என்ன நினைச்சாலும் சரி, அது நடக்க அந்த பொம்மி விடவே மாட்டா. இந்த கண்ணாலத்தையும் நடக்க விட மாட்டா. அத்த மனசுல வச்சுக்கின்னு நீ என்ன வேணாலும் பேசு. இந்த பாரு, காயினை சுண்டலாம். அதுக்கப்பால நீ நினைச்சது நடக்குதா நான் நினைச்சது நடக்குதான்னு பாக்கலாம். சரி சுண்டிதான் பாப்போம். எனக்கு ராஜா, உனக்கு? எக்கா காயின்ல என்னக்கா 4 சைடு ஆக்கிது. உனக்கு ராஜானா எனக்கு பூ. ராணி, சித்தார்த்த நீ கண்ணால கட்டிக்கணும்னு நல்லா வேண்டிக்க. எக்கா வேணாக்கா, ஆத்திரத்தை கல்பாத சொல்லிட்டேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுக்கா, வேணாம். இவ்ளோ நேரம் சம்மதிச்சுட்டு இப்ப வேலைக்கு ஆகாதுங்கிறியா? இதுல என்ன வருதோ அதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். நான் சொல்றேன். ஏய், என்ன திடீர்னு டாஸ் எல்லாம் போட்டு பாக்குறீங்க? என்ன விஷயம்? எனக்கும் பொம்மிக்கும் ஒரு சின்ன பந்தயம். ஒரு விஷயம் நடக்கும்னு நான் சொன்னேன்பா. அவன் நடக்கவே நடக்காதுன்னா அதுக்கு தான் காயினை சுண்டுனேன். பொம்மி, தாமரக்கா வயசுல பெரியவங்க, அவங்களுக்கு விட்டு கூட. பாவம், அவங்க சொன்னது நடந்துட்டு போகட்டும். சரி, அந்த காயின்ல என்ன வந்திருக்குன்னு பாப்போம். எடுங்க தம்பி. சரி இருங்க. தலை விழுந்திருக்கு. நான் தான். இப்ப சொல்லுங்க என்ன விஷயம்? என்ன? அப்போ ராஜாவுக்கு ஏத்த ராணி யாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு புரியல. அது ஒண்ணும் இல்ல. அவங்க ஏதோ கதை சொல்லிருந்தாங்க, அதான் ராஜா ராணின்னு உளர்னு இருக்காங்க. சரி சரி பொம்மி, வா கிளம்பலாம். நேரமாச்சுல்ல. இப்ப கிளம்புனாதான் நட சாத்துறதுக்கு முன்னாடி அங்க போக முடியும். பொம்மி வா. போலாம். ஆமா, கிளம்புங்க. ராஜா ராணி அம்சம் ஜோடி பொறுத்து சூப்பர். நான் சொன்னது நடக்கத்தான் போது பாத்துக்க. திரும்ப வரும்போது நீ வேற மாதிரி தான் வரணும். அதான் என் விருப்பம். சும்மா இரு, போயிட்டு வா. சொல்லுங்க மேடம். இவங்க பேரு சித்தார்த், பொம்மி. 2 பேரும் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. கோயிலுக்கு போனவங்க திரும்பி வீட்டுக்கு வரவே கூடாது. மொத்தமா அவங்கள அங்கே வச்சு முடிக்கணும். பக்காவா முடிச்சிடலாம் மேடம். ஏதாவது சொதப்பல் நடந்தது கடுப்பாயிடுவேன் பாத்துக்கங்க. நம்ம தொழில் சுத்தமா இருக்கும் மேடம். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்தா உங்க பேரு வெளியவே வராது மேடம். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். சரி கிளம்புங்க. சரிங்க மேடம், வாங்க. பொம்மி, நாங்க என்ன நினைச்சு உன்னை பரலோகத்துக்கு அனுப்பணுமோ அது நடக்கவே இல்லை. அதுக்கு தடையா இன்னொருத்தி வந்திருக்கா. ஆனா நேத்ராக்கு இதெல்லாம் ஜுஜூபி மேட்ரு. எத்தனை பொம்மி வந்தாலும் அவங்க சாவு எல்லாமே என் கையால தான். இந்த டூப்ளிகேட் இறந்ததுக்கு அப்புறம்
அஞ்சலி ஸ்வீட்ஸ் சாம்ராஜ்யம் சரியும். நேத்ரா ஸ்வீட்ஸ் கை மேலோங்கும். சாவித்திரிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு நான் நினைச்ச அத்தனை விஷயத்தையும் சாதிச்சு அஞ்சலி ஸ்வீட்ஸ மண்ணோட மண்ணாக்குவேன். சீக்கிரம் வா பூமி, நடசாத்திரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. தம்பி வா. சாமிக்கு பூ வாங்கிட்டு போங்க தம்பி. வா. சரி கொடுங்கக்கா, மல்லிகைப்பூ கொடுங்கக்கா. எவ்வளவு தம்பி? ஒரு 4 முளை கொடுங்கக்கா. சரிங்க. எங்க அவ்வளோ எதுக்குங்க? நான் தான் ஏற்கனவே பூ வச்சிருக்கேனே. பரவாயில்லம்மா, புருஷன் கையால வாங்கி வச்சுக்கம்மா. அக்கா 2 கட் பண்ணி கொடுங்க. சரிங்க தம்பி. அந்த சாமிக்கு பாதி, இந்த ஆசாமி கூட வாழ்ற பூமிக்கு பாதி. திரும்ப. பரவாயில்லையே, பொண்டாட்டியே தெய்வம்னு உன் புருஷன் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. சரிங்க, சேஞ்ச் வச்சு. சரிங்க தம்பி. வா போலாம். ஏங்க ஒரு நிமிஷங்க, ஏன் அந்த அக்கா பொண்டாட்டியே தெய்வம்னு சொன்னாங்க? என்னைக்குமே ஒரு வீடு சந்தோஷமான குடும்பமா மாறுறது ஒரு பொண்ணாலதான், இல்லனா அது வெறும் கல் கட்டடம் தான். அப்படி வீட்டுக்கு உயிர் கொடுத்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டு கைகால் ஓஞ்சு வர புருஷனுக்கு எல்லா பணிவிடைகளையும் பார்த்துக்கிட்டு கடைசி காலம் வரைக்கும் அவன் கூடவே இருந்து ஒரு குழந்தை மாதிரி அவனை கவனிச்சுக்கிறது ஒரு பொண்டாட்டியை விட அதை வேற யாரால பண்ண முடியும்? அதனாலதான் அவங்க அப்படி சொன்னாங்க. அது எனக்கு தெரியும் பூமி, ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. அதை விட நீ மேலானவன்னு. தம்பி வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கொடுங்க. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணி. சரிங்க தம்பி, பண்ணிடுறேன். இந்த தாடிகாரன் என்னன்னா கண்மூடித்தனமா என் மேல உசுரியே வச்சுக்கிறான். நான் எப்படா இங்கிருந்து பிச்சுக்கின்னு போவேன்னு காத்து நிறுகிறேன். என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரில. இப்படி பைத்தியமா இருக்கிறவனை ஏமாத்தின்னு போனா என்ன ஆகும்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீ தான் அவனை நல்லபடியா பாத்துக்கணும். சரி, பரிகாரத்தை சுத்தி வந்துடலாம். சரி போலாமா? அண்ணே, யாராவது பக்கத்துல இருக்கீங்களா? என்னம்மா வேணும்? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன உதவி வேணும். உங்களால செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும், சொல்லுங்க. என் குழந்தைக்கு உடம்பு முடியல. அவளை இங்கதான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். இங்கதான் அந்த ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கு. ஆஸ்பத்திரியில உள்ளவங்க தான் சொன்னாங்க, இங்க வந்து வேண்டிக்கிட்டு விளக்கேத்தி வேண்டுதல ஒரு பேப்பர்ல எழுதி இந்த மரத்துல கட்டினா என் குழந்தைக்கு நல்லாகும்னு சொன்னாங்க. 2 கண்ணும் தெரியாத எனக்கு எழுதவும் தெரியாது. அதனால எழுதி எனக்கு விளக்கேத்தி தரீங்களா? கண்டிப்பா விளக்கேத்துறேங்க. பூமி வா, முதல்ல விளக்கேத்திடலாம் வா. அண்ணா, என்ன தெரியலாம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல இருக்கு. அப்படி ஏத்தக்கூடாது. மூக்க நசுக்கி விட்டுதான் ஏத்தணும். மூக்க நசுக்கணுமா? ஐயோ, நான் திரியோட மூக்க சொன்னேன்.
இப்படிதான் பண்ணணும். வாங்க. அண்ணா என்னாச்சு? என்ன பூமி? என்னாச்சுன்னு? எங்க 2 பேர் தலையும் கரெக்டா விளக்கேத்தும் போது முட்டிக்கிச்சு. ஐயோ, இன்னொரு தடவை முட்டிக்கோங்க. ஏன்? இன்னொரு தடவை முட்டலனா கொம்பு முளைச்சிரும்னு சொல்லுவாங்க. கொம்பு முளைச்சிருமா? உனக்கு கொம்பு முளைச்ச சித்தார்த்து வேணுமா? ஐயோ, எனக்கும் கொம்பு முளைச்ச பொம்மி வேண்டாம். வா திரும்ப முட்டிப்போம்.